கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் வந்து அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாட்ட வந்து எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு வந்து கொடுத்த வார்த்தை வந்து என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஜாப்க்காக நான் வந்து அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது வந்து கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கடந்த அக்டோபர் 31 வந்து எங்கள் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். ஒரு வருமானம் இல்லாததுனால, ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால வந்துட்டு என் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு. என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு. எனக்கும் வேலை கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் 7ஆம் தேதி வந்து என் ஃப்ரெண்டு வந்து அக்கா வந்து என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பாதையில் மீட்டிங்க்கு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே வந்து நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு வந்து சரி, ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், என்னுடைய சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படாமல் இருக்குது, அதனால வந்து எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நின்று நாங்கள் போய் ஜோம் நீட்டு போனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் வந்து நேசரேத் பகுதியில் இருந்தது. அது வந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். நகை கடன் இருக்குது, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது விற்று நம்ம வீட்டை லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டோம். அது முடியவே இல்லை. இந்த இடத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வந்து நகையை வந்து நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில், எப்போ 8 வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பேங்கில் கேட்பாங்க, எப்போ நீங்கள் திருப்பிவீங்க, திருப்பி வட்டியே கட்டவும் முடியும், திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன். இப்போ வந்து என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் நம்முடைய பரமபிதா அவை எல்லாவற்றுக்கும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு பிழைப்புக்கு வழிய பரமபிதா இன்னைக்கு திறந்துட்டார். ஆமேன். இனி என்னைக்கும் கடன் வாங்க உங்களை விட மாட்டார். ஆமேன். கொடுக்கும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க உங்களை முதலாளிய ஆண்டவர் மாத்திட்டார். ஆமென். கையேந்திர நிலைமைக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் சொல்லுங்க. ஃபுல் ஸ்டாப். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, உங்க பரமபிதா உங்களுக்கு பொழப்பு கொடுப்பாரு, நீ கவலைப்படாதுப்பா பொழப்பை பத்தி அப்படின்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமா, நம்ம ஆண்டவர் கிள்ளி கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர். ஆமேன். ஆமா, அப்படியே அமுக்கி குலுக்கி மடியில சாச்சி அள்ளி போடுறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள உறவு அப்பா பிள்ளை உறவு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாட்ட போய் ரைட் ராயலாக நிற்கணும். எனக்கு இன்னைக்கு பிள்ளை ஃபீஸ் கட்டணும், 2 லட்ச ரூபா வேணும், கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தைரியமாக போய் கேளுங்க. ஆமே. சில பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட கேட்குற கேள்வி, ஏன் தான் என்ன பெத்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஏன் என்ன பெத்தேன்னு கேட்குறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா உங்கள் அம்மா நினச்சி உங்கள் பிள்ளை வந்ததில்லை, ஆண்டவர் நினச்சி வந்தது. அப்போ ஆண்டவரை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது பிழைப்புக்கு வழி கிடைக்கும். சரியா? சரி, வாசிங்க. ஏசாயா 55:3 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்கு நான் அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. நிச்சயமான கிருபைகள்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அதான் நிச்சயமான கிருபைகளை உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவருக்கு உங்களுக்கு இன்னைக்கு வாக்குறுதி. அப்படின்னா நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும், நிச்சயமா உனக்கு ஒரு ஆசீர்வாதமான திருமண காரியம் நடக்கும், நிச்சயமா பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், நிச்சயமா உனக்கு ஒரு வீடு கிடைக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா? கண்டிப்பா உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா இல்லை, அப்படி அல்ல, கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். சொல்லுங்க. நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். என் பிரச்சனைக்கு நிச்சயமா முடிவு வரும், என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்ப ஆண்டவரிடத்துல வந்து தேவனுடைய பிள்ளைகள் கேளுங்க, ஏன்னா கேட்க உரிமை பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு உங்களுக்காகவே அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வந்து எடுத்துக்கொண்டு போங்க. அல்லேலூயா. உங்களுடைய பிழைப்பிற்கும் வருமானத்திற்கும் சாப்பாட்டிற்கும் என்னை தலை நிமிர்ந்து கௌரவமா வாழ்வதற்கும் இன்னைக்கு கேரண்டி ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென். என்னால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமானா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசுவாலே எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பிழைக்கணும்னா, உனக்கு வழி வேணும்னா நீ என்கிட்ட வா, வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு போன்னு சொல்லிட்டார். அப்போ பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளை, வாலிப மகன், வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுக்குள்ளால ஒரு அசுத்தாவி இருந்து அவனை அடிக்கடி நெருப்பில் தள்ளி போட ட்ரை பண்ணது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளி போட்டு அவனை கொலை பண்ணும்படிக்கு ஒரு தற்கொலையின் ஆவி அவனுக்குள்ளால இருந்து அவனை சாகடிக்கிறதுலே குறியா இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை உன்னை சாகடிக்கிறதுக்கு குறி வச்சிருக்கிற பொல்லாத அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அழிக்கிறார். உன் பிள்ளையை சாகடிக்கிறதற்கு குறி வச்சிருக்கிற அந்த விபத்தின் பேரிலேயோ கொள்ளை நோயின் பேரிலேயோ இல்லைன்னாச்சுன்னா துஷ்ட நண்பர்களுடைய நயவஞ்சக செயலினாலேயோ அழிக்க நினைக்கிற கிரியைகளை ஆண்டவர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த தாய்க்கும் தகப்பனையும் ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், சில பிள்ளைகளை பெற்றோர்கள் வச்சு பராமரிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அவர்களுக்கு ஒரு ஹைப்பர் இருக்கலாம், இல்லைச்சுன்னா ஆட்டிசம் பிரச்சனை இருக்கலாம், முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கலாம். இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாக, உங்கள் மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க. யாரை உன்னால் மேற்கொள்ள முடியலை, யாரை பராமரிக்க முடியலை, யாரை நினைச்சு துக்கத்தோடு வந்திருக்கிற அன்றைக்கு அந்த தகப்பன் இந்த பிள்ளையை வச்சுட்டு இவனை தனியாக விட்டுட்டு போக முடியலை. ஒரு வாலிப பிள்ளைய வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியலை. யாராவது ஒருவர் காவலுக்கு இருக்கணும்.
ஒருவேளை உன்னுடைய வீட்டில் யாராவது ஒருவர் காவலுக்கு இருந்தாதான் யாரோ ஒருவர் பிழைத்திருப்பார்கள் என்று ஒருவேளை நிலைமை நிர்பந்தம் இருந்திருந்தே, ஆனால் இன்றைக்கு அவர்களை ஆண்டவரிடத்திலே உங்கள் விசுவாச கண்கள் மூலமாக கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு கண்ணீர் உனக்குள்ளால இருக்கலாம், அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உனக்குள்ளே இருக்கலாம். அது உன் மகனாய் இருக்கலாம், உன் உடன் பிறந்த சகோதரனாய் இருக்கலாம், சகோதரியாய் இருக்கலாம். அவர்களை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்னால் அந்த பையனை கொண்டு வந்து அந்த தகப்பன் சொல்றாரு, சாஷ்டாங்கமாய் விழுந்து சொல்லுகிறார். மத்தேயு 17:15 சொல்லுகிறது, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்தான். உடனடியாக இயேசு சொன்னார், அவனை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா! இன்றைக்கு உனக்குள் இருக்கிற தற்கொலையின் ஆவிகள், உனக்குள் இருக்கிற வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், உன்னை சாவடிச்சுட்டு தான் மறுவேளை பாப்பன்னு சொல்லுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் வெளியேற்றி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மிகுந்த சுகம். ஆமா, அந்த இளைஞன் சொஸ்தமானானா. ஹல்லேலூயா! சொஸ்தமாக்கப்பட்ட வாலிப பிள்ளைய அந்த தகப்பன் கையில ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு எந்த பிள்ளை சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறான், எந்த பிள்ளை ஒரு தற்கொலை ஆவியில் இருக்கிறான், டிப்ரெஷன்ல இருக்கிறான், அவனை தனியா வச்சுட்டு போக முடியல, வச்சுட்டு வந்துட்டா ஏதாவது செய்திருவானோ, தற்கொலை பண்ணிடுவானோ, அவன் தற்கொலை பண்ணுவேன் சாவ போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறானே, இவனை தனியா விட்டுட்டு போக முடியவில்லையே என்று ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருந்தாயே, ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்குள் இருக்கிற இருளின் ஆவி, தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரீக வல்லமைகள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினையின் ஆவிகள் இப்பொழுது அதமாக்கப்படுகிறதே. நாவியிலே பார்க்கிறேன். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்ட தட்ட தட்ட. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். கை தட்ட தட்ட உனக்குள்ள இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை பண்ண வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. என் பிள்ளையுடைய சிந்தையை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளையை புத்தி பேதலிக்க பண்ணுகிற பொல்லாத ஆவியே, என் பிள்ளையை மனமடிவுக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளையிடத்திலே இனி உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளையிடத்திலே மறுபடியும் இனி வராதே என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட அந்த கொள்ளை நோயை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா! காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற நல்ல தெய்வமே, காகங்களையும் பட்சிகளையும் போஷிக்கிற நல்ல தெய்வமே, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருக்கிற எங்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். என்னிடத்திலே வாருங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. வாருங்கள், வந்து கேளுங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள் என்று சொன்னீரே. பிழைப்பிற்கு வழி இல்லையே, வருமானத்துக்கு வரி இல்லையே, கடல்ல கிடந்து கஷ்டப்படுகிறதே, தரித்திரத்தில் கிடக்கிறதே, ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு பிழைப்பிற்கு வழி திறந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியா என் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே குடியுரிமை கிடைப்பதாக, விசா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நீர் விரும்புகிற கல்லூரியிலே என் பிள்ளைகள் படிக்கட்டும். அது ஒருவேளை உள்ளூரில் இருந்தால்
இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்குள் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்கு அப்பாற்பட்டு வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்காக நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு, வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு வழி திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணுவீராக. அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.